நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மளிகை பொருட்களை கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காக டாடா ஏஸ் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் திடீரென வாகனத்தின் மீது மோதி துடிதுடித்து உயிரிழந்த மயில் உயிரிழந்ததை பார்த்து வேக வேகமாக பாய்ந்து வந்த கட்டட தொழிலாளி அப்பாவி ஓட்டுநரின் மார்பை வாளால் குத்தி கிழித்த கொடூரம். சிறிய விபத்து கொடூர கொலை வரை சென்றது ஏன்? கொலையாளிக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? வேலைக்கு போயிருந்த கணவர் வீட்டுக்கு வந்துருவாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்த மனைவிக்கு உங்க கணவரை யாரோ குத்தி கொன்னுட்டாங்க அப்படிங்கிற போன் கால் தான் வந்திருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்டு துடிதுடிச்சு போன மனைவி பதறி அடிச்சுக்கிட்டு போய் கணவர் சக்திவேலுடைய சடலத்தை கட்டி அணைச்சு கதறி அழுதுருக்காங்க. என் கணவர் யார்கிட்டையும் குரலை உசத்தி கூட பேச மாட்டாரே, யாரு கூடயும் எந்த வம்பு தும்பும் வச்சிருக்க மாட்டாரே, அப்படி இருக்கும்போது அவரை யாரு கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு அங்க இருந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க சொன்ன பதில் சக்திவேலுடைய மனைவிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் பக்கத்துல உள்ள நரியாங்குடி கிராமத்தை சேர்ந்தவரு 47 வயசான சக்திவேல். இவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சக்திவேல் ராமநாதபுரம் பக்கத்துல உள்ள பஞ்சதாங்கி பகுதிக்கு குடும்பத்தோட குடி வந்துட்டாரு. தனக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனத்துல வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை மொத்த விற்பனையில வாங்கி அதை தனக்கு சொந்தமான டாடா ஏஸ் வாகனத்துல வச்சு ராமநாதபுரம் சுற்றுவட்டார கிராமங்கள்ல உள்ள சின்ன சின்ன கடைகளுக்கு போய் விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப அமைதியான சுபாவம் கொண்ட சக்திவேல் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு வழக்கம் போல மளிகை பொருட்களை ஏத்திக்கிட்டு டாடா ஏஸ் வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காரு. ராமநாதபுரம் பக்கத்துல வண்ணாங்குண்டு அப்படிங்கிற கிராமத்துல உள்ள ஒரு கடைக்கு மளிகை பொருட்களை சப்ளை பண்றதுக்காக போயிருக்காரு. அப்போ சக்திவேலுடைய டாடா ஏஸ் வாகனத்து மேல திடீர்னு மயில் ஒண்ணு வேகமா பறந்து வந்து மோதி இருக்கு. மயில் வண்டியில வந்து மோதினதும் சக்திவேல் சடன் பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்தி இருக்காரு. ஆனா மோதின வேகத்துல மயில் அந்த இடத்திலேயே உயிரிழந்து போயிடுச்சு. உடனே வாகனத்துல இருந்து இறங்கின சக்திவேல் அச்சச்சோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளால ஒரு உயிர் போயிருச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு நின்று இருக்காரு. அப்போ வண்ணாங்குண்டு கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான ஞானபாண்டியன் மரத்தடியில நின்று மயில் டாடா ஏஸ் வாகனத்துல அடிபட்டு இறந்ததை பார்த்திருக்காரு. உடனே வேக வேகமா பாஞ்சு வந்து சக்திவேலுடைய சட்டையை பிடிச்சு சண்டை போட்டிருக்காரு. நான் ஸ்லோவா தாங்க வண்டியை ஓட்டிட்டு வந்தேன், திடீர்னு மயில் வந்து வண்டியில மோதி இருந்துருச்சு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சக்திவேல் சொல்லியிருக்காரு. ஆனா நீதான் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து மயில் மேல மோதி கொன்னுட்ட, என்ன தைரியம் இருந்தா முருகனுடைய வாகனத்தையே கொல்லுவன்னு கேட்டு எகிரி இருக்காரு. அதோட சக்திவேலை கண்டபடி பேசி கை நீட்டி அடிச்சிருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாகி கை கலப்பாகி இருக்கு. அடுத்த சில நொடிகள்லேயே இங்கேயே இருடா இதோ வரன்னு சொல்லி வேக வேகமா போன ஞானபாண்டியன் பக்கத்துல உள்ள தன்னுடைய வீட்டுல இருந்த பெரிய வாளை எடுத்துட்டு வந்திருக்காரு. மயிலை நாங்க முருகனாவே தான் நினைச்சு வழிபட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட மயிலை இப்படி வண்டி ஏத்தி கொன்னுட்டு ஏடான்னு முருகனுடைய வாகனத்தையே கொன்ன நீ உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு வாளால சக்திவேல் மார்புல குத்தி கிழிச்சிருக்காரு. இதுல சுருண்டு விழுந்த சக்திவேல் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இருந்துட்டாரு. சக்திவேலை கொன்னுட்டு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் ஞானபாண்டியன் நின்னுட்டு இருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சக்திவேல் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட ஞானபாண்டியனை அரெஸ்ட் பண்ணி அங்க கிடந்த வாளையும் பறிமுதல் செஞ்சாங்க. சக்திவேலுக்கும் ஞானபாண்டியனுக்கும் இடையில எந்த முன்விரோதமும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கூட இல்ல. மயில் இறந்த விஷயத்தை வச்சுதான் 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனையே வந்திருக்கு.
ஆன்மீகத்துல அதிக நாட்டம் கொண்டதா சொல்லப்படுற ஞானபாண்டியன் ஊருக்குள்ள தன்னை ஆன்மீகவாதி போல காட்டிக்கிட்டதா சொல்லப்படுது. மயில் இறந்த விஷயத்தை வச்சு பிரச்சனை பண்ணா ஊருக்குள்ள ஃபேமஸ் ஆகிடுவோம்ன்ற எண்ணத்துல தான் சக்திவேல் கிட்ட பிரச்சனை பண்ணதாவும் சொல்லப்படுது. வெட்டி பந்தாவுக்காக ஞானபாண்டியன் பண்ண விஷயம் கடைசியில அப்பாவியான சக்திவேலுடைய உயிரையே பறிச்சிருச்சு. இதெல்லாம் நடந்தது 2019 அக்டோபர் 24ஆம் தேதி. ராமநாதபுரம் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்த இந்த வழக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. சக்திவேலை கொல்ல பயன்படுத்தப்பட்ட வாளை பறிமுதல் பண்ண போலீஸ் அதுல ஞானபாண்டியனுடைய கைரேகை இருக்கிறத அறிவியல் பூர்வமா உறுதிப்படுத்தி இருக்காங்க. வழக்க விசாரிச்ச நீதிபதி மெஹபூப் அலிகான் ஞானபாண்டியனுக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. வீட்டிற்குள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த 92 வயது மூதாட்டி உறவினர்கள் வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 7 சவரன் நகை மாயம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. கூடவே இருந்து குழி பறித்த வேலைக்கார பெண். கொலையாளி சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த இளைஞர் ஒருத்தருக்கு காலங்காத்தால ஒரு போன் கால் வந்திருக்குது. எதிர் முனையில பேசின பெண் ஏதோ சொல்ல வராங்க. ஆனா ரொம்ப பதற்றமா இருந்ததால அவங்க வாய்ஸ்ல இருந்து வார்த்தையே வரல. பதற்றப்படாம என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு அந்த இளைஞர் கத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா இறந்துட்டாங்க, உடனே ஊருக்கு புறப்பட்டு வாங்கன்னு அந்த பெண் சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு துடிதுடிச்சு போன இளைஞர் உடனே ராமநாதபுரத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் பரமக்குடியில உள்ள மூதாட்டி ஞான சௌந்தரி வீட்டுக்கு சொந்தக்காரங்க போய் பார்த்தப்போ 92 வயதான ஞான சௌந்தரி கட்டில் மேல உயிரற்ற உடலா இருந்திருக்காங்க. மூதாட்டி அப்படி பார்த்ததும் பதற்றமான உறவினர்கள் மறுபடியும் வலிப்பு ஏதாவது வந்துச்சா என்ன ஏதுன்னு வீட்டில் இருந்த வேலைக்கார பெண் அன்னலட்சுமி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமாங்கய்யா, அம்மாவுக்கு திடீர்னு வலிப்பு வந்துச்சு, அடுத்த கொஞ்ச நேரத்துல இருந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உறவுக்கார பெண் ஒருத்தங்க ஞான சௌந்தரி கழுத்து கை காதல போட்டிருந்த தங்க நகைகள் இல்லாததை கவனிச்சிருக்காங்க. ஞான சௌந்தரி போட்டிருந்த நகைகள்லாம் எங்க, என்ன ஆனாலும் அவங்க நகைகளை கலட்டவே மாட்டாங்களேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அன்னலட்சுமி திருன்னு முழிச்சதை பார்த்து மூதாட்டியுடைய மகன் தன்னுடைய அம்மா மரணத்துல ஏதோ மர்மம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அன்னலட்சுமி கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. ஞான சௌந்தரியுடைய நகைகள் எங்க, அவங்க எப்படி உயிரிழந்தாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை போலீஸ் கேட்டிருக்காங்க. ஆனா போலீஸுடைய எந்த கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்லாம அன்னலட்சுமி மழுப்பலாவே பேசியிருக்காங்க. அதனால அவங்க மேல உள்ள சந்தேகம் போலீஸுக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அன்னலட்சுமி கிட்ட விடாம நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில தான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 92 வயசான ஞான சௌந்தரி ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை. இவங்களுக்கு 6 பசங்க. எல்லோரும் கல்யாணமாகி வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க. கணவர் உயிரிழந்த நிலையில பரமக்குடியில இருக்கிற சொந்த வீட்டுல ஞான சௌந்தரி மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. வெளியூர்ல இருக்கிற பசங்க மாசத்துக்கு 2 தடவை வந்து தாய் ஞான சௌந்தரிய பார்த்துட்டு போவாங்களாம். ஆனா வயசான காலத்துல ஞான சௌந்தரிய கூடவே இருந்து கவனிச்சுக்க ஆள் வேணுங்கிறதால கரூரை சேர்ந்த அன்னலட்சுமிய வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அன்னலட்சுமிக்கு கரூர் சொந்த ஊர் கிடையாது, இலங்கை தான் பூர்வீகம். பிழைப்பு தேடி வந்த இடம்தான் தமிழ்நாடு. படுத்த படுக்கையா இருந்த ஞான சௌந்தரிய கடந்த சில மாதங்களாவே அன்னலட்சுமி தான் கூட இருந்து கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே மூதாட்டி போட்டிருந்த நகைகள் மேல அன்னலட்சுமிக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படியாவது நகைகளை கொள்ளை அடிச்சிடணும்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த ஞான சௌந்தரி முகத்துல தலையணைய வச்சு அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க.
அதுக்கு பிறகு மூதாட்டி அணிஞ்சிருந்த 7.5 சவரன் தங்க நகைகளை கழட்டின அன்னலட்சுமி கரூர்ல இருந்து தன்னுடைய மகனை வர வச்சு அந்த நகைகளை அவங்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஞான சௌந்தரி உடல் நல குறைவால உயிரிழந்துட்டாங்கன்னு ஞான சௌந்தரி மகனுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, மூதாட்டியுடைய மகன்கள், மகள்கள், சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தப்போ ஞான சௌந்தரி இறந்ததை நினைச்சு கதறி அழுகிற மாதிரி நடிச்ச அன்னலட்சுமி எல்லோரையும் ஏமாத்தி இருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்ச போலீஸ் நகைக்காக மூதாட்டியை கொன்ன அன்னலட்சுமியையும் குற்ற சம்பவத்துக்கு உடந்தையாயிருந்த அவங்க மகன் பிரபுவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சுமார் 1 கிலோ தங்கத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த கேரள நகைக்கடை உரிமையாளர் திடீரென குறுக்கே வந்து நின்ற லாரி. ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் முட்டுக்கட்டை போட்டு நின்ற மற்றொரு கார். தலையில் மங்கி குல்லா, கையில் அரிவாள்களுடன் பாய்ந்து வந்த மர்ம நபர்கள் நகைக்கடை உரிமையாளரையும் ஊழியரையும் காரிலிருந்து தள்ளிவிட்டு 1.25 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்துடன் சிட்டாய் பறந்த கொள்ளையர்கள் சிக்கினார்களா? மங்காத்தா பாணியில் நடந்த பரபர கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? உடம்புல அங்கங்க ரத்த காயத்தோடையும் முகம் ஃபுல்லா பதற்றத்தோடையும் ஒருத்தர் கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல உள்ள காக்கா சாவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவரு ரொம்ப படபடப்பா இருந்ததால போலீஸ் அவரை உட்கார வச்சு தண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை ஒரு கும்பல் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடிச்ச சம்பவத்தை பத்தி போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவரு ஜெய்சன். இவரு திருச்சூர்ல ஜேபி ஜுவல்லரிங்கிற பேர்ல பெரிய நகை கடை நடத்திட்டு இருக்காரு. ஜெய்சனும் நகை கடையில வேலை பார்க்கிற விஷ்ணு அப்படிங்கிறவரும் கடைக்கு தேவையான தங்கத்தை வாங்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னை சவுகார்பேட்டையில உள்ள ஒரு கடையில 1 கிலோ 250 கிராம் அளவுக்கு தங்க கட்டிகளை வாங்கிக்கிட்டு ஜெய்சனும் விஷ்ணுவும் ட்ரெயின் மூலமா கோவைக்கு போயிருக்காங்க. கோவையில இருந்து கார்ல தான் ஊருக்கு போகணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சதால ஜெய்சன் தன்னுடைய பிரீசா காரை கோவை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் நிறுத்தி வச்சிருந்திருக்காரு. அதன்படி கோவை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின 2 பேரும் அங்க இருந்து கார்ல திருச்சூருக்கு கிளம்பி இருக்காங்க. காரை விஷ்ணு தான் ஓட்டுனதா சொல்லப்படுது. கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல காக்கா சாவடின்னு அழைக்கப்படுற கந்தே கவுண்டன் சோதனை சாவடி பக்கத்துல கார் போயிட்டு இருந்திருக்கு. இந்த காருக்கு பின்னாடியே ரொம்ப நேரமா லாரி ஒன்னு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு. ஆனா லாரி ஒன்னு ஃபாலோ பண்ணி வர்றத ஜெய்சனும் கவனிக்கல, விஷ்ணுவும் கவனிக்கல. முதல்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த லாரி கொஞ்சம் கொஞ்சமா ஜெய்சனுடைய காருக்கு சைட்ல வந்திருக்கு. அடுத்த ஒரு சில வினாடிகள்ல ஜெய்சன் காரை ஓவர்டேக் பண்ண லாரி திடீர்னு காருக்கு குறுக்க வந்து நின்னுருக்கு. திடீர்னு லாரி குறுக்க வந்ததால விஷ்ணுவும் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி இருக்காரு. எவன்டா அவன் லாரிய குறுக்க வந்து போடுறதுன்னு சொல்லி விஷ்ணு கோபத்துல கத்தி இருக்காரு. ஆனா லாரியுடைய டிரைவர் மங்கி குல்லா போட்டிருந்ததை பார்த்த விஷ்ணுவும் ஜெய்சனும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு சுதாரிச்சு காரை ரிவர்ஸ்ல எடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா காரை ரிவர்ஸ்ல எடுக்க முடியாத மாதிரி பின்னாடி இருந்த கார் மறைச்சு நின்னுருக்கு. முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் வர முடியாம ஜெய்சனும் விஷ்ணுவும் காருக்குள்ள மாட்டிக்கிட்டு கதிகலங்கி போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள பின்னாடி இருந்த காருக்குள்ள இருந்த 4 பேரு தலையில மங்கி குல்லா போட்டும் கையில அரிவாள் கத்தியோடவும் வேகமா ஓடி வந்திருக்காங்க. அந்த 4 பேரும் காருடைய கண்ணாடியை தட்டி கதவை திறக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெய்சனும் விஷ்ணுவும் கார் கதவை திறக்கவே இல்லை. அடுத்து அந்த மர்ம நபர்கள் 4 பேரும் கையில வச்சிருந்த ஆயுதங்களால கார் கண்ணாடியை உடைச்சி கதவை திறந்து விஷ்ணுவை சரமாரியா அடிச்சு காருடைய பின் சீட்ல தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து 4 பேர்ல 3 பேர் காருக்குள்ள ஏறி இருக்காங்க. ஒருத்தன் காரை ஓட்ட மீதி 2 பேரும் சேர்ந்து ஜெய்சனையும் விஷ்ணுவையும் கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துல இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் விஷ்ணுவை ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து ஜெய்சன் கழுத்துல கத்திய வச்சு
தங்கம் எங்க இருக்குன்னு சொன்னா உயிராச்சும் மிஞ்சும்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. உயிர் பயத்துல இருந்த ஜெய்சன் சீட்டுக்கு அடியில தான் தங்கத்தை வச்சிருக்கோம்னு சொல்லி தங்கத்தை எடுத்து காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் கார்ல இருந்து ஜெய்சனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கும்பல் தங்கத்தோட சேர்ந்து காரையும் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 6 பேர் வந்து கண்ணாடி உடைச்சு உள்ளே ஏறி ஸ்ப்ரே பண்ணி உள்ளே ஏறி இருக்காங்க. ஏறி வந்து எங்கே இருக்குது நகையில், நீ கோல்டு பிஸ்னஸ் தானே பண்ணுற, நகையில் எங்கே இருக்குது கொடு அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் இவரை வந்து தம்பியை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இறக்கி விட்டாங்க. ரோட்டில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு ஃபோனெல்லாம் பிடுங்கி போயிட்டாங்க. மொத்தம் 5 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஒருத்தன் லாரி ஓட்டிட்டு வந்திருக்கான். பின்னாடி வந்த கார்ல 4 பேர் இருந்திருக்காங்க. 4 பேர்ல 3 பேர் தான் ஜெய்சனுடைய கார்ல ஏறி இருக்காங்க. மீதி இருந்த ஒருத்தன் அவங்க வந்த காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான். லாரி ஓட்டிட்டு வந்தவன் அதே லாரியில தப்பிச்சு போயிட்டான். மிச்சம் உள்ள 3 பேரும் ஜெய்சனுடைய கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க. கொள்ளை கும்பல் கொள்ளை அடிச்சிட்டு போன தங்கத்துடைய மதிப்பு சுமார் 1.25 கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது. கோவை பாலக்காடு ஹைவேஸ்ல உடம்புல ரத்த காயத்தோட பரிதவிச்சிட்டு இருந்த ஜெய்சன் அந்த வழியா வந்த ஒரு இருசக்கர வாகன ஓட்டிக்கிட்ட லிப்ட் கேட்டு பக்கத்துல உள்ள KK சாவடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. உடனே உஷாரான போலீஸ் சம்பவம் நடந்த இடம், அப்புறம் ஹைவேஸ்ல உள்ள CCTV கேமராக்களை சோதனை செஞ்சு தப்பிச்சு போன கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படை அமைச்சு களத்துல இறங்கி இருக்காங்க. அது மட்டுமில்ல, கொள்ளை சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரு சிலர்கிட்டையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கேரளா திருச்சூர் மாவட்டம் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. போகும்பொழுது போகிற வழியில் சுமார் 4லேருந்து 5 பேர் ஒரு லாரியில் பற்றி வழிமறித்து அவங்ககிட்டருந்து 1.25 கிலோ தங்கம் ராபரி பண்ணி எடுத்து போயிருக்காங்க. இது சம்மந்தமாக 5 தனிப்படை அமைச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். ஜெய்சனும் விஷ்ணுவும் கார்ல தங்கத்தோட போறது நல்லா தெரிஞ்சுதான் இந்த கும்பல் ஸ்கெட்ச் போட்டு கைவரிசை காட்டியிருக்கு. கொள்ளை கும்பலை சேர்ந்த எல்லோருமே மலையாளம் பேசினதா ஜெய்சனும் விஷ்ணுவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, அவங்க வந்த லாரியும் காரும் கேரள பதிவெண் கொண்டதுதான். இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க கேரளாவை சேர்ந்த கொள்ளை கும்பலா தான் இருக்கும்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அதனால கோவை போலீஸ் கேரளா போலீஸ் உதவியோட கொள்ளையர்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் வேலைக்கு சென்ற இளைஞர் நீண்ட நேரமாகியும் மகன் வீட்டிற்கு வராததால் பதற்றமான பெற்றோர். 3 நாட்களுக்கு பிறகு ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட கொடூரம். ஒரே நேரத்தில் 2 இளைஞர்களுடன் லவ் சாட் செய்த இளம்பெண். முக்கோண காதலால் நடந்த பயங்கரம். கொலைகாரிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? எங்கேயோ ஒரு மூளை முடுக்குல நடக்கிற சில காதல் கதைகள் கடைசியில நாட்டையே ஒழுக்கிற அளவுக்கு கொடூர கொலையில முடிகிறது சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுலயும் குறிப்பா கல்யாணத்துக்கு அப்புறமும் வேற ஒருத்தர் மேல வரக்கூடிய ஈர்ப்புனாலையும் காதல்னாலையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஈர கொலைய நடுநடுங்க வைக்குது. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க, கத்தியால உடலை குத்தி கிழிச்சு மர்டர் பண்ணிட்டாங்க, உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல வச்சு வீசிட்டாங்க, உயிரோட பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாங்கன்னு இப்படி தினமும் நடக்கிற ஏகப்பட்ட கொலை சம்பவங்களை கேட்டாலே மனசுல பயமும் பதற்றமும் தானா ஏற்படுது. அந்த வரிசையில திரிபுராவுல நடந்திருக்கிற ஒரு மர்டர் அந்த மாநிலத்தையே உலுக்கி இருக்குது. வழக்கம் போல காலையில வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு மெக்கானிக் சரிபுல் இஸ்லாம். எப்போதும் வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற சரிபுல்லா இஸ்லாம் அன்னைக்கு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. பொறுத்து பார்த்த சரிபுல்லாவுடைய பெற்றோர் மகன் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. நேரம் போக போக மகனுக்கு என்னாச்சுங்கிற பதற்றம் பெற்றோர்களுக்கு அதிகமாகியிருக்கு. அதனால போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புகாருடைய அடிப்படையில் FIR ஃபைல் பண்ண போலீஸ், உங்க மகன் எப்ப காணாம போனாரு, அவருக்கு கல்யாணம் ஆகிருச்சா, லவ் ஏதாவது பண்றாரான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க.
அதுக்கு என் மகனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார், ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணோட என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் திடீர்னு காணாம போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. திரிபுரா மாநிலம் அகர்தலா இந்திரா நகர்ல உள்ள சரிபுல்லாவுடைய காதலி வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க அங்க இருந்த இளம் பெண் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சரிபுல்லா எங்க போனாருன்னு எனக்கு தெரியல சார், 2 நாளா நான் அவன் கூட பேசலன்னு சொல்லியிருக்காங்க காதலி. அப்போ சரிபுல்லா எங்க தான் போயிருப்பாருன்னு குழம்பி போன போலீஸ் காதலி கூட ஏதாச்சும் சண்டை போட்டுக்கிட்டு கோபத்துல எங்கேயாவது போயிருப்பாரோ அப்படிங்கிற கோணத்துல யோசிச்சிருக்காங்க. அதனால சரிபுல்லாவுடைய காதலி செல்போனை வாங்கி செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நம்பர்ல இருந்து ஒரே லவ் மெசேஜா வந்திருக்குது. அது யாருன்னு விசாரிச்சப்போ இது என்னுடைய மாமா பையன் சார், அவன் சும்மா விளையாட்டுக்கு இப்படி அனுப்புவான்னு அந்த இளம் பெண் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சரிபுல்லாவை லவ் பண்ற பொண்ணுக்கு இந்த பையன் இந்த அளவு லவ் மெசேஜ் அனுப்புனது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால சரிபுல்லாவுடைய காதலிக்கு லவ் மெசேஜ் அனுப்பின இளைஞரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்லாததால போலீஸுக்கு அவன் மேல சந்தேகம் அதிகமாகி இருக்கு. ஸ்பெஷல் பாணியில அவன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு. அகர்தலாவை சேர்ந்த 28 வயசான சரிபுல்லாவும் அதே ஏரியாவை சேர்ந்த இளம் பெண்ணும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா காதலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல மாமா மகன் தீபக்கர் சகாவும் அந்த இளம் பெண்ணை காதலிச்சிருக்கான். ஆனா அந்த இளம்பெண் சரிபுல்லாவை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு தீபக்கர் சகா ஆத்திரம் அடைஞ்சிருக்கான். தன்னுடைய மாமா மகள் வேற ஒரு பையனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சும் தீபக்கர் சகா தன்னுடைய லவ்வை கைவிடல. தொடர்ந்து அந்த இளம் பெண்ணுக்கு லவ் மெசேஜா அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கான். மாமா மகன் தானேன்னு நினைச்சு அந்த இளம் பெண்ணும் அதை பெருசா எடுத்துக்காம சகஜமா பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம் பெண் தீபக்கருக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. தீபக்கரும் எப்படியாச்சும் சரிபுல்லாவை ஓவர்டேக் பண்ணிட்டு மாமன் மகளை கல்யாணம் பண்ணிடணும்னு குறியா இருந்திருக்கான். சரிபுல்லா ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன், நான் டாக்டர், நீ அவனை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான் தீபக்கர் சகா. ஆனா அந்த இளம்பெண் தீபக்கருடைய காதலை ஏத்துக்கல. சரிபுல்லா உயிரோட இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நினைச்ச தீபக்கர் சரிபுல்லாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கான். சரிபுல்லாவுக்கு ஃபோன் பண்ண தீபக்கர், என் மாமன் மகளை லவ் பண்றீங்க, எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறீங்க, உங்களுக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். சரிபுல்லாவும் காதலியுடைய சொந்தக்காரன் தானேன்னு நினைச்சு தீபக்கரை பார்க்க போயிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் கதவு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்த தீபக்கர் கையில வச்சிருந்த கட்டையால சரிபுல்லா தலையில ஒரே போடா போட்டிருக்கான். அதுல நிலை குலைஞ்சு மயங்கி விழுந்த சரிபுல்லாவை கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். அப்போ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த தீபக்கருடைய அப்பா தீபக் சகா, அம்மா தேபிக் சகாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ மகன் ஒரு கொலை பண்ணிட்டானேன்னு பதறினவங்க தீபக்கர் போலீஸ்ல சிக்காம இருக்கிறதுக்காக சரிபுல்லா டெட் பாடிய மறைச்சு வைக்க பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்திலேயே தீபக் சகா ஐஸ்கிரீம் கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த கடைக்கு சடலத்தை தூக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் வைக்கிற ஃப்ரீசருக்குள்ள சரிபுல்லாவுடைய சடலத்தை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசரை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நைட்டு நேரமா பார்த்து சடலத்தை எங்கேயாவது கடல்ல வீசிடுவோம்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீம் ஃப்ரீசர்ல இருந்து சரிபுல்லா சடலத்தை கைப்பற்றின போலீஸ் காதல் விவகாரத்துல இளைஞரை கொடூரமா கொன்ன தீபக்கர் சகாவையும் உடந்தையா இருந்த அவங்க அப்பா, அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மொத்தம் 6 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. சாலையோரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பெண், மரத்தடியில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள், குடிபோதையில் பெண்ணை புதருக்குள் இழுத்துச் சென்று நாசமாக்கிய கொடூரம். கூச்சலிட்ட பெண்ணின் தலைமுடியை பிடித்து நீரில் அமுக்கி துடிதுடிக்க கொன்ற அரக்கன்கள். கொலைகாளிகள் சிக்கியது எப்படி நடந்தது?
என்ன? மதிய நேரம், உச்சி வெயில் வேற. பாண்டவையாற்று பக்கத்துல இருந்து என்ன விடுங்கடா விடுங்கடான்னு திடீர்னு ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்குது. அந்த சத்தம் கேட்டு சாலையில நடந்து போயிட்டு இருந்தவங்க ஓடி வந்து பார்த்துருக்காங்க. அப்போ பெண் ஒருத்தங்க அரை நிர்வாணமா தண்ணியில மூழ்கியபடி சடலமா கிடந்ததை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. அடுத்து உடனே அங்க இருந்தவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லவே சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் அந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு உயிரிழந்த பெண் யாரு, பாண்டவை ஆற்றுக்கு எப்படி வந்தாங்க, யார் இவங்களை இப்படி பண்ணது, இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணையில இறங்கினாங்க. அதே நேரத்துல சடலம் மீட்கப்பட்ட இடத்துல செல்போன் ஒன்னு கிடந்திருக்குது. அதை கைப்பற்றின போலீஸ் இந்த மொபைல் யாருடையதுன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினப்போ அது அதே ஊரை சேர்ந்த அஜித் குமாருடையதுங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் அஜித் குமாருடைய செல்போன் இங்க எப்படி வந்துச்சு, அவரை பிடிச்சு விசாரணை பண்ணா எல்லா உண்மையும் தெரிய வரும்னு அஜித்தை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இவங்க ஆடு மேய்க்கிற வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மதியம் 1 மணிக்கு பாண்டவை ஆற்று பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதிய நேரம், உச்சி வெயில் வேற. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்ல. ஒருத்தர் 2 பேரு தான் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல அந்த வழியில உள்ள டாஸ்மாக் கடைக்கிட்ட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்த அஜித் குமாரும் முருகனும் பார்த்ததும் அவங்க கிட்ட போய் சேலைய பிடிச்சு இழுத்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. சத்தம் போட்டு கத்தவே அவங்கள தரன்னு பாண்டவை ஆற்றுக்கிட்ட இழுத்துட்டு போய் மாறி மாறி சீரழிச்சிருக்காங்க. அதோட அப்படியே விட்டுட்டா வெளியே போய் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சு தண்ணீர்ல தலைய அமுக்கி துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்காங்க. சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் வழியா நடந்து போனவங்க ஓடி வர்றதை பார்த்து அஜித் குமாரும் முருகனும் கண்ணு மிக்கிற நேரத்துல சிட்டா பறந்திருக்காங்க. மொத்த உண்மையையும் அஜித் குமார் வாக்கு மூலத்துல சொல்லியிருக்காரு. அடுத்து சுதாவை சீரழிச்ச அஜித் குமாரையும் முருகனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவு. நிகழ்தகவு.